Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம் நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க போற கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர். அதாவது இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்சதா நீங்க செகண்ட் செமஸ்டர் எழுதுனீங்க பாத்தீங்களா, அந்த செகண்ட் செமஸ்டர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் எழுதிருப்பாங்க. சரியா? அந்த அரியர் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர்ல நம்ம வரக்கூடிய EC 3353 பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட். சரியா? அதோட கொஸ்டின் பேப்பர் தான் இப்ப நாம என்ன கண்டிப்பா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஏன்னா நீங்க அதாவது வரக்கூடிய நாட்கள்ல நவம்பர் இல்ல டிசம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்துடும். எக்ஸாம் இப்பயே நீங்க என்ன பாத்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸாம் சைக்கிள் டெஸ்ட்லாம் நீங்க எழுதிட்டு இருப்பீங்க. அதுல ரொம்ப முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். சரியா? இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மேபி என்னன்னா உங்களோட காலேஜ்ல கொஸ்டின்ஸ் அதாவது டெஸ்ட் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சரியா? அதனால இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் தெளிவா நீங்க பாத்துங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சிம்பிள் நோட்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம என்ன அப்லோட் பண்ணிருக்கோம். சரியா? அதுலயும் நீங்க தெளிவா பார்த்துங்க. ஏன்னா அதுல அந்த நோட்ஸ்ல நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு செமஸ்டர் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் எந்த இயர்ல கேட்டாங்க அப்படிங்கறத முதல்ல நம்ம என்ன உங்களுக்காக கொடுத்துருப்போம். சரியா? இப்ப 13 மார்க் கொஸ்டின் நீங்க பாக்குறீங்க. 13 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்துங்க. ஏன்னா இந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்யூட் சம்பந்தமா நம்ம படிக்கிறோம். சரியா? அதனால சர்க்யூட் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்க்யூட் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த பேப்பரை நீங்க தெளிவா பார்த்து தெளிவா படிச்சா மட்டும்தான் இதுல வரக்கூடிய, ஏன்னா தியரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த சாப்டர்ல தியரிஸ் வந்து என்ன இந்த லெசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தியரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கனால நீங்க இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணி படிக்கணும். ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் அந்த சர்க்யூட்ஸை பத்தி நல்லா தெளிவா நீங்க பாருங்க. ஏன்னா உங்களோட ஃபியூச்சரே இந்த கொஸ்டின் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க திங்க் பண்ணுங்க. இதோட லிங்க் PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. சரியா? கண்டிப்பா இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு இதுல இருக்க கொஸ்டின்ஸ்க்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. கண்டிப்பா நமக்கு இப்ப நீங்க எழுத போற போர்டு எக்ஸாமுக்கும் இதை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.